ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா நீட் கவுன்சிலுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம டிசிஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு வந்துருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஏற்கனவே நிறைய பேர்த்து அப்ளை பண்ண சொன்னோம். ஆனால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ண பின்னாடி என்கிட்ட நிறைய பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்க. சரியா சார், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், கவுன்சிலிங் ஷெடியூலே புதுசாக என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ 2 மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் இன்னமும் நிறையா சீட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். சரியா, அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சரியா, அதாவது நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட், அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16/9/2024. சரியா, 11 மணி வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து ஓப்பனாகவே இருக்க போகுது. சரியா, அது வரைக்கும் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் தி லிஸ்ட் ஆஃப் நியூலி ஆடட் சீட்ஸ் இன் என்க்ளோஸ் பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதாவது சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய காலேஜஸ். சரியா, அதில் வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸில் ஒரு சீட்டு, ஓபிசியில் 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் ஒரு சீட்டு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்து வந்த சீட்ஸ். சரியா, இது எல்லாமே பிடபிள்யூ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லேருந்து வந்த சீட்ஸு. சரியா, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்திருக்கு பீகார், அதுக்கப்புறம் கோவா, மத்திய பிரதேசில் நிறைய காலேஜஸ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். சரியா, ராஜஸ்தானில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், யூபியில் நம்ம ஏற்கனவே வந்து யூபிக்காக நிறையா வந்து உங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். சரியா, நிறைய பேருக்கு அட்மிஷன் ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் யூபி அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 சீட் வந்து பார்த்திங்கன்னா நியூலி ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ராவல் சீட்ஸ் யூஜி கவுன்சிலிங். சரியா, வித்ராவல் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது 13 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக நம்ம சேர்த்து பார்க்கும்போது 238 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரவுண்ட் 2க்கு நியூலி சீட்ஸ் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஒன்ஸ் சும்மா ட்ரை பண்ணி அது என்னன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லோ கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. ஒருவேளை அப்ளை பண்ணால் விட்டுருப்பீங்க. எந்த காலேஜ் போகிறது என்ன அப்படி ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துக்கலாம். இப்போ திரும்ப நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுனால நீங்களும் பண்ணலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.